Stay tuned for another session on capital gains problems. So transaction of holding to subsidiary to holding. Intermediate, I don't think it has come to my knowledge. Syllabus just a quick or so when a holding transfers to subsidiary or subsidiary transfers to holding company, what are the tax implications? So the holding to subsidiary, subsidiary to holding, பண்ணும்போது பார்த்தோன்னா அக்கௌண்டிங்கில் பண்ணும்போதே நம்ம பார்த்துருப்போம் இன்டர் கம்பெனி ப்ராஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் எலிமினேட் பண்ணுவோம், மியூச்சுவல் ஓவிங்ஸ்லாம் பண்ணுவோம், எலிமினேட் பண்ணுவோம். பிகாஸ் வென் யூ கன்சாலிடேட் போது குரூப்போட ப்ராஃபிட் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி போடுறப்போ. ஸோ இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுறோம் எக்ஸப்ட் ஒன்லி ஒன் பாயிண்ட். இங்கே த பெனிஃபிட் ஆஃப் த ப்ராஃபிட் வில் பி எலிமினேட்டட் ஆர் நாட் டாக்ஸ்ட் only when the subsidiary company and holding company relationship is of a wholly owned subsidiary. That is, if the entire share capital of subsidiary, if it is held by the holding company, then the benefit or when the holding sells to subsidiary, whatever subsidiary 100% shareholder is holding. So with whom holding is making profit? Out subsidiary. But subsidiary shareholder holding. That means it's as good as holding making profit with itself. However, in income tax, holding company and subsidiary company are separate. They're not same. So therefore, income tax act steps in here and specifically provides for the holding company. A transaction is not regarded as a transfer. That is holding transfer. 47(4) holding, 47(5) subsidiary. Therefore, there is no capital gains. இப்போ ஹோல்டிங் சப்சிடரி கேபிட்டல் கெயின்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணி சப்சிடரி கம்பெனிக்கு வந்து நம்ம ஆக்சுவல் காஸ்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கேன், அப்போ ஈஸியான டாக்ஸ் பிளானிங் ஆடுறது இல்லையா. யூ கேனாட் ஹேவ் அ சிச்சுவேஷன் வேர் ஹோல்டிங் இஸ் நாட் சப்ஜெக்ட் டாக்ஸ் பட் சப்சிடரி கெட்ஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ தேர்ஃபோர் அகெயின் சப்சிடரி கம்பெனி கேன் டேக் ஒன்லி த காஸ்ட் அஸ் தி காஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர், அந்த மாதிரி போடுறோம். பட் அதில் ஒரு சின்ன நம்ம கிஃப்ட்ல பார்த்த மாதிரி இங்கேயும் இருக்கு. இந்த 100% ஷேர் ஹோல்டிங்க இதுதான் condition. The transferee company must be an Indian company. That is, when holding sells to subsidiary, subsidiary must be an Indian company. The entire share capital must be held, and the capital asset should not be transferred as a stock in trade. In the மூணு conditions satisfy பண்ணும். இந்த satisfy பண்ணாதான் the benefit of 47 allowed. Now, இப்போ இந்த பெனிஃபிட் satisfy பண்ணி they get the benefit அப்படின்னா நம்ம சின்னதா ஒரு பிளானிங் சொல்லிடுவோம். சார் இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ ஹோல்டிங் கம்பெனி டஸ் நாட் வாண்ட் டு ஹேவ் 100% ஷேர்ஹோல்டிங் சப்சிடரி. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். தி கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் அசெட்ஸ் ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டேட் அன்னைக்கு 100% யூ ஹோல்டு, தேர் ஆஃப்டர் யூ டைல்யூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் சின்ன டாக்ஸ் பிளானிங் நம்ம பண்றது. ஸோ அதனால இப்போ செக்ஷன்ல என்ன ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா, the holding company for a period of 8 years continued to hold 100% shareholding. அதே போல one of the conditions இருந்தது, capital asset should not be converted to transferred as stock in trade. ஸோ இப்போ 8 years வரைக்கும் இந்த கேபிட்டல் அசெட் ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். கன்வெர்ட் பண்ணா நீ எல்லாம் சமத்தா கேட்டுப்ப, கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னா நோட்ஸ் எழுதிப்பான் ஜம்முன்னு. நம்ம சூர்யா வந்து நோட் எழுதுவான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் உங்க கிளைண்ட்லாம் அப்படி இருக்க மாட்டான். சார் இதை பண்ணா என்ன சார் ஆகும் கேட்பான். ஸோ பண்ணா என்ன ஆகும்? So whatever amount of capital gains not taxed by virtue of 47(4) or 47(5) will be taxable. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம 54 எல்லா செக்ஷன்லையும் பார்த்தப்போ ஒரு பாயிண்ட் பார்த்தோம். taxability arises only in the year of violation இல்லையா. ஆனா இந்த ஒரு செக்ஷன்ல மட்டும் if you violate the condition you have to go back to the year of transaction, tax the capital gains share. So இது 47. ஏன்னா otherwise people will hold 100% the rate of transfer, thereafter they will dilute or thereafter they will convert. அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் 8 yearsக்கு you cannot do. If you do within a period of 8 years, whatever capital gains not taxed will be taxable in the year of transaction, not the year of violation. So ஒரே ஒரு செக்ஷன் தான் கேபிட்டல் கெயின்ஸ்லயே டிரான்சாக்ஷன் டேட்டுக்கு போகும், வயலேஷன் இயர்ல டாக்ஸ் ஆகாது. அப்ப என்ன ஆகும்னா இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஆகுது. சும்மா எக்ஸாம்பிள் எடுத்து போனோம்.
இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு. Its holding company purchased a capital asset in 2001 for 10 lakhs. Sold the capital asset to a subsidiary in financial 14-15 for 900 lakhs. Subsidiary company sold this note share for 1200 lakhs. Simple transaction. இப்போ 14-15 there is no capital gains, though there is a profit of 900 minus 10, 890 lakhs is made by the holding company. It is not going to be taxed. ஏன் not taxable? யார்கிட்ட இந்த ப்ராஃபிட் பண்ணிருக்கு? சப்சிடரி மேல. சப்சிடியோட ஷேர் ஹோல்டர் யாரு? ஹோல்டிங். அப்போ ஹோல்டிங்கே 100% ப்ராஃபிட் மேக்கிங் டு இட் செல்ஃப்ன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? பட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஹோல்டிங் கம்பெனி ஒரு செப்பரேட் என்டிட்டி, சப்சிடரி செப்பரேட் என்டிட்டி, செப்பரேட் பேன் நம்பர் வேணும், எல்லாமே வேணும். அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்றோம் இன்கம் டேக்ஸ்ல இந்த 900 minus 10, 890 நாட் டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சப்சிடரி கம்பெனி பார்த்தோன்னா இட் ஹஸ் ஆக்சுவலி பெய்டு 900 lakhs as a cost இல்லையா? சப்சிடரி கம்பெனிக்கு 900 lakhs தான் காஸ்ட். இப்போ வேற ப்ரொவிஷன் நம்ம கேப்சர் பண்ணலாம், என்ன ஆகும்? ஹோல்டிங் டேக்ஸ் பண்ணல, ஆனா சப்சிடரி will take 900 is its cost. அதனால நம்ம என்ன ஒன்று சொல்றோம் ஆக்சுவலா, if holding company since it is not paying tax in the 47(4), for subsidiary company you should take the cost as a cost of the previous owner. அப்ப இப்போ இந்த கேஸ்ல when subsidiary company sells for 1200 lakhs, அப்ப என்ன ஆகும்? The 1200 minus 900 கராத capital gains, 1200 minus 10, 1190 will become taxable. எப்போ? when holding gets the benefit, subsidiary capital gains. இப்போ நம்ம ஒரு மைண்ட் பாயிண்ட் சொன்னோம், 100% ஷேர் ஹோல்டிங் இருக்கணும்னு சொல்றோம். 100% ஷேர் ஹோல்டிங் இதுல இல்லைன்னு வச்சுப்போம், 80% தான் வச்சா ஸ்ட்ரெயிட் அவே 900 minus 10 holding will have to pay, 1200 minus 900 subsidy will have to pay. ஈஸியாடும். பட் 100% 14-15ல இருக்கு, பட் நெக்ஸ்ட் இயர் டைல்யூட் பண்ணிட்டாங்கன்னா அதனால ஒரு கண்டிஷன் போடுறோம், 8 இயர்ஸ்க்கு ஹோல்டிங் கம்பெனி இந்த 100% ஷேர் ஹோல்டிங்கை மெயின்டைன் பண்ணணும். பண்ணலன்னா whatever capital gains not taxable, what is the amount not taxable, which is 900 minus 10, 890 will be taxed in the hands of holding. அப்ப அந்த ஹோல்டிங் அந்த டாக்ஸ் பண்ணிட்டானா திருப்பி சப்சிடிக்கு காஸ்ட் 10 lakhs கொடுக்க முடியாது இல்லையா? டபுள் டாக்ஸேஷன் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம், when the holding pays capital gains tax in the 47A, instead of cost to the previous owner, you take the cost as the actual cost. இது வந்து 49 subsection 3. So capital gains exempt ஆயிடுதுன்னா 49(1), tax ஆயிடுதுன்னா 49(3). அதுதான் நான் இங்க சம்மரைஸ் பண்றேன் ஆக்சுவலா. So tax implications for holding to subsidiary, subsidiary to holding. So if the cost of the previous owner is considered as a cost, அதே பாயிண்ட்ஸ் தான் அப்படியே, இதுவும் அதே பாயிண்ட்ஸ் தான். ஏற்கனவே நம்ம கிஃப்ட்ல பார்த்த அதே பாயிண்ட் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா for the transferee, if 47A gets attracted, actual cost will be the cost. 47A is not attracted, cost of the previous owner will be taken as a cost. எப்போ 47A attract ஆகும்? within 8 years குள்ள அந்த ஷேர் ஹோல்டிங் டைல்யூட் ஆச்சுன்னா வந்துடும், ஆர் capital asset is converted to stock in trade. ஸோ ஒரு 35 years of CA exams at intermediate level இது வரைக்கும் வராத செக்ஷன். ஸோ ரொம்ப மண்டியை வடிச்சுக்குவோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் அப்படியே நீ பார்த்துட்டா உனக்கு இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மர்ஜர். ஸோ மர்ஜரில் A limited is getting merged with B limited, or A limited is taken up B limited. காஸ்ட் லேண்ட் மட்டும் தான் சிம்பிளிசிட்டிக்கு வச்சுக்கோம், லேண்டு தான் ஒரே அசெட் இருக்கு புக்ஸ்ல, 10 lakhs காஸ்ட்டுக்கு இருக்கு. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 1 crore. அப்போ நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல என்ன ஆகும்? 1 crore பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், 10 lakhs காஸ்ட், 90 lakhs கேபிட்டல் கெயின்ஸ் ஆகும். இது நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல. பட் இப்போ இங்கே இன்கம் டேக்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த மர்ஜர் will not be taxable provided you satisfy certain conditions. இதான் கண்டிஷன்ஸ். The amalgamated company must be an Indian company. The amalgamation should satisfy the conditions of 2(1)B. ஸோ அங்கே 2(1)Bல என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம்? all assets and liabilities must be taken over. AS14 மாதிரியே இருக்கும். அங்கே AS14ல 90% of shareholders should become shareholders இருக்கும். இங்கே
75% of shareholders should become shareholders. I mean 25% dissenting income tax la irukku. Ivula condition. The merged entity must be an Indian company. All assets and liabilities must be taken over, and 75% of shareholders should become shareholders. So, in the conditions satisfied, merger is not considered as a transfer. Amalgamation, whatever name you want to call, is not considered as transfer. When the land is 10 lakh ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் purchase consideration வாங்கினா அந்த 90 lakhs is not taxed. திருப்பி அதே பாயிண்ட் தான் சொல்லுவோம். இப்போ டாக்ஸ் நியூட்ரல் அதான் சொல்லுவோம். இப்போ அந்த 10 lakh asset நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன், பர்ச்சேசிங் கம்பெனி 1 crore கொடுத்து நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். Books will record only at 1 crore, yeah, because I'm issuing equity shares for 1 crore. Correct, but 1 crore record பண்ணுவேன். But can I take that 1 crore as a cost? Obviously the answer is no, for the simple reason. Because of at amalgamation, the vendor company has not paid the tax. Purchasing company cannot take the actual cost as a cost. அப்படின்னா easy இல்ல planning. டிரான்ஸ்ஃபரும் டாக்ஸ் கட்ட மாட்டான், டிரான்ஸ்ஃபரிங் ஆக்சுவல் காஸ்ட் எடுத்துக்கலாம்னா அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால தான் ஐ கால் இட் அஸ் அ டாக்ஸ் நியூட்ரல். பிகாஸ் த வெண்டர் கம்பெனி இஸ் நாட் பேயிங் டாக்ஸ், பர்ச்சேசிங் கம்பெனிஸ் காஸ்ட் வில் பி டேக்கன் அஸ் காஸ்ட் டு தி ப்ரீவியஸ் ஓனர். அதே 49(1) தான். ஸோ அப்போ அந்த மர்ஜர் நாட் டாக்ஸ்ட் அப்படின்னா காஸ்ட் வில் பி காஸ்ட் டு தி ப்ரீவியஸ் ஓனர். அந்த மர்ஜர் டாக்ஸ் அடுத்துனா அகெயின் ஆக்சுவல் காஸ்ட். திருப்பி அதே தான் வந்து சொல்லிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வில் பி டிஸ்சார்ஜ் பை வே ஆஃப் ஷேர்ஸ். நீ நிறைய அக்கௌண்டிங்ல போடுறப்ப 1:2, 2:1 ஏதோ ஒரு ரேஷியோல. இப்போ கூட பாத்தீங்கன்னா வந்து உனக்கு நிறைய இந்த பேங்க்ஸ்லாம் மர்ஜ் ஆச்சு 1st April இருந்து. இன்னும் அந்த we have to wait for the exchange of shares and all. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 1 share for 2 shares அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஒரு கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருக்கேன், 1000 shares வச்சிருக்கேன். இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டு they are going to give 1 share for 1 share. அப்படின்னா 1000 shares நான் வச்சிருந்தது புது கம்பெனில I'm going to have 1000 shares. அந்த புது கம்பெனில நான் 1000 shares வச்சிருக்கேன்னா அந்த கம்பெனி நான் அக்வயர் பண்ணவே இல்லை இல்லையா. I bought only shares of A Limited. A Limited has taken over by B Limited. Now what will happen post merger? I will become shareholder of B Limited. அப்போ ரெண்டு equation வருது. What will be my, there will be any tax applicable for me at the time of merger when I get shares in another company. Second point, what will be the cost if it is not taxed? Again, நீ shareholders பார்த்தனா 47 section benefit கொடுக்குறது. Transaction is not regarded as transfer, hence no capital gains 47(7). For the transferee, cost of acquiring the shares in the amalgamating company will be considered as a cost. So, when A Limited is taken over by B, I don't have to pay tax when I become shareholder of B. But when I eventually sell the shares of B, what is my cost? I didn't buy shares of B. I bought only shares of A. And the shares of A will be taken as my cost. Immediately, உனக்கு ஒரு question தோணும். Can I take the holding period of the previous company? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா previous owner தான். இப்போ previous company தான். Previous owner கிடையாது. Owner அதே ஆள் தான். Previous company தான் இருக்கு. Can I take? Yes. Holding period of shares in the amalgamating company will also be considered for short term or long term. Sequence அப்படியே இருக்கும் throughout. So shareholder-க்கு 47(7), 49(2), company-க்கு 47(6), 49(1). சும்மா ஒரு சின்ன question இதுக்கு வேணா சும்மா ஒரு புரியத்துக்காக ஒரு இந்த போட்டுப்போம். So when debentures are converted to shares as per section 47, transaction not regards transfer, there is no capital gains. But what will be the cost of acquiring the shares? Logically guess பண்ணுவோம். இப்போ நீ ஃபுல்லும் பார்த்தனா tax neutral-ஆவே போயிட்டுருக்கும். Even though the market price of the shares is more than the cost of debentures, there is no capital gains. அப்போ cost of acquisition logically என்னவா இருக்கலாம்? Provision பார்க்காம சொன்னோம். So நீ ஒரு 1 lakh debentures 1 lakh கொடுத்து வாங்கல, ஷேர்ஸ் கன்வெர்ட் ஆகுது, அப்போ மார்க்கெட் பிரைஸ் 3 lakhs. இந்த 3 lakhs minus 1 lakh நாட் டாக்ஸபிள் சொல்றோம். அப்போ what will be the cost when you sell the shares? 3 lakhs or 1 lakh? Applying the tax neutral principle. 1 lakh.
So only thing நம்ம இங்க fill up பண்ணது cost of debentures will be taken as a cost. This will be 49 2A ஒரு section. ஏற்கனவே நம்ம 49.1 பார்த்தோம் காஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓனர். 49.2 பார்த்தோம் மர்ஜருக்கு. ஹோல்டிங் கம்பெனி வந்து 47 அட்ராக்ட்னா 49.3ன்னு பார்த்துட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிற செக்ஷன் 49.2A தான். Will the holding period of debentures will be considered for short term or long term? Answer is yes. You can take holding period of debentures for short term or long term. அந்த சீக்வன்ஸ் அப்படியே உனக்கு மெயின்டைன் ஆகும். ஜஸ்ட் குவிக்கா ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போடுவோம். ஐஸ்வர்யா மேடம் வாங்க டக்குன்னு. உங்களுக்காக ஒரு ப்ராப்ளம் கவனம் இருக்குது பாருங்க. Mr. S purchased 10 convertible debentures in May 2018 at a cost of 8,02,000. These debentures were converted into 100 shares in June 2019, listed in stock exchange. The market value of the shares on the date of conversion amounted to rupees 30 lakhs. All the shares were sold on September 2019 for 36 lakhs. To compute the capital gains chargeable to tax at the time of conversion of the debentures into shares, the cost of acquisition of the shares allotted in June 2019, the capital gains chargeable to tax on sale of shares, ignore indexation, whether the capital gains will be short term or long term. Sir, ஒரு தடவை provision பார்த்துக்கலாமா சார்? எல்லாம் அதே பிரின்சிபல் தான் போகும். செக்ஷன் நம்பர் தான் டிஃபரெண்டா இருக்கும். At the time of conversion, no capital gains transaction not regarded. First question வந்து no capital gains வரும் சார். Not a transfer. முடிஞ்சா 4710 இல்லனா as per 47 இல்ல as per the provisions of income tax act. இது எப்படி வேணா எழுதலாம். இது பழைய எக்ஸாம் क्वेश्चन இது மட்டும். Not a transfer, no capital gains. Next. Cost of acquisition of shares allotted. It will be the cost of the debentures. So therefore, cost of acquisition 8,52,000 as per 49 இல்லனா as per income tax act இல்ல செக்ஷன் தெரிஞ்சா 49 ஓகே. அந்த கான்செப்ட் அதான். அந்த கன்வர்ஷன் போது டாக்ஸ் ஆகுனால ப்ரீவியஸ் கம்பெனி ப்ரீவியஸ் அசெட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ப்ரீவியஸ் ஓனர். அப்போ காஸ்ட் வந்தாடுச்சு. With the difference between this 30 and 8.52 is not taxed, so therefore I can't tax 36 minus 30. I should tax only 36 minus 8.52. So therefore this will be 27.48. The capital gain short term or long term? Short term. Yeah. Sir, it does not exceed 24 months. Yes. Yeah. Shares are converted. Shares are listed in stock exchange. Sir, ana debenture oda holding. அதெல்லாம் நீ அதே பார்த்தா திருப்பி அதே தப்பு பண்ணக்கூடாது. Holding period of debentures will be considered. அவ்வளவுதான். அதுதான் tax planning இங்க. By this method we can convert it into this thing. புரியுதா? So கட்டாயிடுது. ஒன்று பண்ணுவோம் அப்படியே நம்ம ஒரு 8:45 கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே. ஏன்னா முடிய போகிற செஷனு 8:45